ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எதாவது பார்க்க போகிறோம்னா ஏசி, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இந்த ஏசி நம்ம வீட்டில் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி அப்படின்னா ரூமில் ஒரு சிஸ்டம் இருக்கும், ரூம் வெளியே சன்சைடு மேலே ஒரு சிஸ்டம் இருக்கும். இந்த ரூம் வெளியே இருக்கிறது தான் இந்த சிஸ்டம், ரூம் உள்ளே இருக்கிறது இந்த சிஸ்டம். ஓகேங்களா? இதான் சென்டரில் இருக்கிறது வால், செவுரு. இப்போ ரூம் உள்ளே இருக்கிற சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா F1 இவங்க என்ன இப்போ மெயின் பார்ட்ஸ்லாம் பார்த்துலாம். F1 ஃபேன் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமில் இருக்க ஹாட் ஏரை ஃபில்டர் வழியாக அப்சார்ப் பண்ணுவாங்க. அப்படி ஃபில்டர் வழியாக அப்சார்ப் பண்ணும்போது ஃபில்டர் என்ன பண்ணுவாங்க, ஏரில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபில்டர் வழியாக அப்சார்ப் பண்ணி எவாப்ரேட்டர் வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு கோல்டு ஏராக வெளியே வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வால்வ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஃபெரான் லிக்யூடோட ப்ரெஷரை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபெரான் லிக்யூடோட ப்ரெஷரானது குறைஞ்சிரும். ஓகேங்களா? அதுதான் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வானது இருக்குது. நெக்ஸ்ட்டு F2 இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் ஏரை அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி கண்டென்சர் வழியாக வெளியே அனுப்புவாங்க. எதுக்காக அப்படின்னா கண்டென்சரில் இருக்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு வெளியே போயிடும் அந்த அட்மாஸ்பியர் ஏர். அதுக்காக தான் வெளியே இருக்க இடத்துல இருக்கிற சிஸ்டமோட ப்ராசஸ் என்னென்னா ஹீட் ரிஜெக்டட். நம்ம ரூமில் இருக்க சிஸ்டமோட ப்ராசஸ் என்னென்னா ஹீட் அப்சார்ப்டு. இதாங்க. ஓகேங்களா? நம்ம ஏசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபெரான் லிக்யூடை பயன்படுத்தி நம்ம ரூமில் இருக்க ஏரில் இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணுவாங்க ஃபெரான் லிக்யூடை பயன்படுத்தி. அப்படி ஃபெரான் லிக்யூடை பயன்படுத்தி ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது ஃபெரான் லிக்யூடானது வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இப்படி ஃபெரான் லிக்யூடை பயன்படுத்தி ரூமில் இருக்க ஏரோட ஹீட்டை அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு கோல்டு ஏராக கொடுப்பாங்க. அதுதான் அந்த ஃபெரான் லிக்யூடானது பயன்படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க்கிங் போயிடலாம். F1 ஆனது ரொட்டேட் ஆகும்பொழுது ரூமில் இருக்க ஹாட் ஏரை அப்சார்ப் பண்ணுவாங்க F1. அப்படி அப்சார்ப் பண்ணும்போது ஃபில்டர் தான் ரூம் ஏரானது கலக்குவாங்க. அப்போ ஃபில்டரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூம் ஏரில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி அப்சார்ப் பண்ணும்போது ரிமூவ் ஆவாங்க. வெளியே அனுப்பும் பொழுது எவாப்ரேட்டர் வழியாக அனுப்புவாங்க. இந்த எவாப்ரேட்டர் என்ன அப்படின்னா இட் இஸ் எ காயில் ஆஃப் காப்பர் டியூப். இட் அப்சார்வ் ஹீட் ஃப்ரம் ரூம் ஏர். ஓகேங்களா? இந்த எவாப்ரேட்டரில் காயில் ஆஃப் காப்பர் டியூப்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டியூப்ஸ் உள்ள ஃபெரான் லிக்யூட் ஆனது ஃப்ளோ ஆகும். ஃபெரான் லிக்யூட் எக்ஸ்பென்ஷன் வால்வ் எதுக்காக அப்படின்னா இப்போ ப்ரெஷர்டு ஃபெரான் லிக்யூட் ஆனது இங்கே வருவாங்க, கண்டென்சர் தாண்டி வருவாங்க. அந்த ப்ரெஷரை ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது இட் ரிடியூஸ் த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபெரான் லிக்யூடில் இருக்க ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் எக்ஸ்பென்ஷன் வால்வ். இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வை தாண்டி ஃபெரான் லிக்யூட் மட்டும் வருவாங்க. இந்த எவாப்ரேட்டர் அந்த டியூப் உள்ள ஃப்ளோ ஆகும்போது நம்ம ரூம்லேருந்து F1 ஆனது அப்சார்ப் பண்ணாங்க இல்லையா, இந்த அப்சார்ப் பண்ண ஏரை மறுபடியும் ரூமுக்கு அனுப்பும்பொழுது எவாப்ரேட்டர் டியூப் வழியாக அனுப்புவாங்க. அந்த டியூப் வழியாக அந்த ஹாட் ஏரானது கடக்கும் பொழுது இந்த ஃபெரான் லிக்யூட் ஹாட் வெப்பத்தை மட்டும் அப்சார்ப் பண்ணிப்பாங்க. அப்படி அப்சார்ப் பண்ணும்போது ஃபெரான் லிக்யூடானது ஃபெரான் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அப்போ நம்மளோட அந்த ரூம் ஏரானது ஹீட்டை கொடுத்துட்டு கூல்டு ஏர் மட்டும் தான் வருவாங்க ரூமுக்கு. ஓகேங்களா? இப்போ அப்சார்ப் பண்ண ஃபெரான் லிக்யூடானது ஃபெரான் வேப்பராக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. ஃபெரான் வேப்பரானது கம்ப்ரஸருக்கு போயிடுவாங்க. கம்ப்ரஸர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெரான் வேப்பரை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரானது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபெரான் வேப்பரானது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி கண்டென்சருக்கு போயிடுவாங்க. கண்டென்சர் அப்படின்னா இட் இஸ் எ காயில் ஆஃப் காப்பர் டியூப். இட் ரிஜெக்ட் ஹீட் டு அவுட் சைட் ஏர். அட்மாஸ்பியர் ஏரை பயன்படுத்தி இந்த ஃபெரான் வேப்பரில் இருக்க ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அட்மாஸ்பியர் ஏரில். இதான் கண்டென்சரோட ஒர்க்கிங். ஓகேங்களா? இப்போ இந்த F2 ஃபேனானது ரொட்டேட் ஆகுவாங்க. அது ரொட்டேட் ஆகும்போது அட்மாஸ்பியர் ஏரை அப்சார்ப் பண்ணுவாங்க. இது கண்டென்சர் வழியாக. அப்போ இந்த கண்டென்சரில் என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஃபெரான் வேப்பரானது ஃப்ளோ ஆகுவாங்க ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இந்த அட்மாஸ்பியர் ஏரானது இந்த டியூப்ஸை கடக்கும்பொழுது ஃபெரான் வேப்பரானது ஹை டெம்பரேச்சரில் இருக்குமா, இந்த அட்மாஸ்பியர் ஏர் அந்த ஹை டெம்பரேச்சரை மட்டும் அப்சார்ப் பண்ணிட்டு ஹீட் ஏராக வெளியே மறுபடியும் அட்மாஸ்பியருக்கே கொடுத்துருவாங்க இந்த F2 ஃபேன். ஓகேங்களா? இப்படி ஃபெரான் வேப்பரில் இருக்க டெம்பரேச்சரை குறைச்சதுனால ஃபெரான் லிக்யூடாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க கண்டென்சரில். இந்த ஃபெரான் லிக்யூடானது மறுபடியும் எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கே வந்துடுவாங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெரான் லிக்யூடில் இருக்க ப்ரெஷரை மட்டும் குறைப்பாங்க. அப்படி குறைச்சி மறுபடியும் எவாப்ரேட்டருக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த சைக்கிள் தாங்க ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வீட்டில் ஏசி ஜில்லுன்னு காற்று வருது. ஓகேங்களா? இது வந்து செவுத்துக்கு உள் பக்கம் இந்த ப்ராசஸ் நடக்கும். வெளியில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இந்த ப்ராசஸ். தேங்க்யூ காய்ஸ்.